நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கிய அரசு வேலை அறிவிப்பு என்னென்னு பார்த்தோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி தான் 28/4/2024 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், பதவியின் பேர் வந்து நகல் பரிசோதகர் எக்ஸாமினர் ஒரு 60 போஸ்ட்டு, நகல் வாசிப்பாளர் ஒரு 11 போஸ்ட்டு, முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் 100 போஸ்ட்டு, இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் 241 போஸ்ட்டு, கட்டளை எழுத்தர் 1 போஸ்ட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 53 போஸ்ட்டு, டிரைவர் 27 போஸ்ட்டு, நகல் பிரிவு உதவியாளர் 16 போஸ்ட்டு, ஓஎன் சொல்லுவோம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 638 போஸ்ட்டு, தூய்மை பணியாளர் 202 போஸ்ட்டு, தோட்டப்பணியாளர் 12 போஸ்ட்டு, காவலர் இரவு காவலர் 459 போஸ்ட்டு, இரவு காவலர் மற்றும் மசால்ச்சி 85 போஸ்ட்டு, காவலர் மற்றும் மசால்ச்சி 18 போஸ்ட்டு, தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ச்சி 1 போஸ்ட்டு, வாட்டர்மேன் வாட்டர் உமன் 2 போஸ்ட்டு, மசால்ஜி 402 போஸ்ட்டு. நண்பர்களே, மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2400 சில்லறைக்கு மேலே வருது போஸ்ட்டு. அதுக்கான சேலரி பேசிக் பே, இதெல்லாம் பேசிக் பே. இது போக உங்களுக்கு டிஏ அலவன்ஸ்லாம் சேலரி அதிகமாக வரும். இதுதான் சம்பள முறை. வாங்க இதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய ரயில்வே நம்முடைய ஹைகோர்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்டான mhe.tn.gov.in போனீங்க அப்படின்னா, இந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருங்களே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் போகும். அதில் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் அப்ளை பண்ண முடியும். கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, சென்னையில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சென்னையில் என்னென்ன போஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 போஸ்ட் இருக்குது. டிரைவர் ஒரு 10 போஸ்ட்டு, காப்பி அட்டெண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு 115 போஸ்ட்டு, கிளீனர்ஸ் இந்த ஒர்க்கர் கார்னர் வாட்ச்மேன் இவங்க ஒரு 52 போஸ்ட்டு, எக்ஸாமினர் ஜூனியர் பேலிஃப் ப்ராசஸ் ரைட்டர் 14 போஸ்ட்டு. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொன்றுக்கு தனியான நோட்டிஃபிகேஷன் என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்ஸாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அந்த நோட்டிஃபிகேஷனில் தமிழ் இங்கிலீஷ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அதே மாதிரி சென்னை, திருநெல்வேலி, திருச்சி, மதுரை எல்லா கோர்ட்டுக்கான அந்த அதில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸு ஒவ்வொரு எவ்வளோ வேக்கண்ட் என்ன ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லி வரும். பார்க்கவங்க அதை பார்த்துக்கோங்க. பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான அடுத்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அந்த என்ன ஒவ்வொரு இதில் போய் இப்போ டிரைவர் அப்படின்னு ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் அதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அதில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டானது. 28ஆம் ஓப்பன் ஆகுது. இணையதளம் வாயிலாக 27ஆம் 5ஆவது மாதம் லாஸ்ட் டேட்டு. எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணால் 29 லாஸ்ட் டேட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரைவருக்கான 10 காலி பணியிடங்களுக்கும் எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. 19,500 to 71,900. இது வந்து பேசிக் பே. அப்புறம் இதில் ஒவ்வொரு ரிசர்வேஷன் படி எவ்வளோ என்ன கேட்டகரி, சென்ட்ரலுக்கு பிஎஸ்டிஎம்முக்கு எவ்வளோ இது, சென்ட்ரலுக்கு உமன்ஸுக்கு எவ்வளோ, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஏஜுக்கு முன்னாடி பிறக்கக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்சிசி என்ன சொல்லுவங்களுக்கு இதுக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற பார்த்தா 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் பற்றி அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். பாருங்கள் எக்ஸாம் ஃபீஸ் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் ஃபீஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.